ஹாய் வேர்ஸ், போன வீடியோவில் சந்திராவோட சிறிய தந்தை, உங்கள் அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் இல்லை, உங்களோட திருமணத்துக்கு வராதனால உங்களுக்காக ஒரு சிறிய விழா வச்சுருக்கேன், அதனால நீங்கள் இருந்து தங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சந்திரனும், நான் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சரியவன் தான், உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். இடத்துல இருந்த பாட்டி எல்லாருமே களைப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே துல்தரா, ஹெலனா, சாயா, சத்யஜித் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து போறாங்க. அந்த நேரத்துல அந்த பாட்டி ஹெலனாவை நிக்க சொல்றாங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் நானே எந்தெந்த அறைன்னு தேர்வு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா உனக்கு அந்த அறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கட்டுறாங்க. இதை கேட்ட ஹெல்னாவும் அந்த இடத்த விட்டு போக பாக்குறாங்க. மறுபடியும் ஹெல்னாவை நிக்க சொல்லிட்டு, நீ எங்க போற, உனக்கும் துல்தராவுக்கும் ஒரே அறை தான் நான் தேர்வு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே துல்தரா அதை கேட்டு வழக்கம் போல் பயப்படுறாங்க. ஆனா ஹெல்னா சந்திரா கூட நம்ம இல்லாமையா அப்படின்னு கோவப்படுறாங்க. ஆனா அந்த நேரத்துல நந்தினி எனக்கான அறை எது அப்படின்னு கேக்குறாங்க. நீ புதிதா திருமணம் ஆனனால நீ சந்திரா கூட தான் இருக்கணும், அதனால சந்திரா தங்குற ரூமுக்கே போயிரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு சந்திராவும் யோசிக்கிறாரு, நந்தினி யோசிக்கிறாங்க, ஹெல்னா கோவப்படுறாங்க. இதை பார்த்த பாட்டியும் என்ன யோசிக்கிறீங்க போங்க அப்படிங்கிறாங்க. சந்திராவும் நந்தினியும் ஒரே அறையை நோக்கி போறதை பார்த்த ஹெல்னா கோவத்தோட பார்த்துட்டு போறாங்க. அடுத்த காட்சியில பத்மானந்தனை காட்டுறாங்க. அங்க பத்மானந்தன் நீ சொல்றது உண்மையான்னு கேட்டோன்னே, ஆமா, சாணக்கியரும் சந்திரகுப்தரும் அவங்க குடும்பத்தோட சேர்ந்து எல்லாருமே வனத்துல இருக்காங்க அப்படிங்கிறாரு. அவங்க குடும்பத்தோட நந்தினியும் போயிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விழாவும் நாளைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு மந்திரி சொன்னோடனே ரொம்ப சந்தோஷம். ஒரு நேரத்துக்காக தான் நான் காத்திருந்தேன், அரண்மனையில இருந்து அவங்க எப்பதான் வருவாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நந்தன் சொல்ற நேரத்துல மந்திரியோ, ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, திடீர்னு சந்திரன் நந்தினி கூப்பிட்டு போறதும் வனத்துக்கு திடீர்னு போயிருக்கிறதும் எனக்கு சந்தேகமா இருக்கிறது, பெரிய ஆச்சரியமா இருக்குது. இது கூட சாணக்கியரோட திட்டமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ற நேரத்துல, இந்த திட்டமா இருந்தாலும் என்னோட மகளை அங்கிருந்து நான் கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு நந்தன் சொன்னோடனே, சரியா சொன்னீங்க, சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் சரி நந்தினியை அங்க இருந்து கூப்பிட்டு வரணும், நீங்க உத்தரவு விடுங்க, என்னோட சேனைப்படை தயாரா இருக்கு அப்படின்னு மலைக்கு சொன்னோன்னே, சேனைப்படைகளை தயாரா வச்சிருங்க, வனத்துல சந்திரனை தாக்குவோம் அப்படின்னு நந்தன் சொல்றாரு. இது எல்லாத்தையுமே தனநந்தன் கேட்டுட்டு இருக்காரு. நாளைக்கு என்னோட புதல்வி நந்தினிய அங்க இருந்து நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு நந்தன் சொல்றாரு. அடுத்த காட்சியில நந்தினி காட்டுறாங்க. நந்தினி புத்தகத்தோட படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சந்திரன் அந்த அறைக்கு வந்து நல்ல வெளிச்சம் அடிச்சிட்டு இருக்கு. வெளிச்சம் அடிக்கிற எடுத்து விடுறாரு. எடுத்து விட்டு நந்தினி கையில இருக்கிற புக்கை எடுக்க வராரு. அந்த நேரத்துல சற்றுன்னு நந்தினி முழிச்சு பார்த்துட்டு சந்திரன் பக்கத்துல வந்திருக்கிறத பார்த்த நந்தினி சந்திரனை தள்ளி விட்டு, என்ன செய்ய வந்த அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட சந்திரன், நான் என்ன செய்ய வந்தேன், நான் அப்பயே சொல்லிட்டேன், உன் மேல எனக்கு எந்த ஈர்ப்பும் இல்லை, நான் பார்க்கிற போது நீ படுத்துக்கிட்டு புத்தகத்தை வச்சிருந்த அந்த புத்தகத்தை தான் நான் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அந்த நேரத்துல போதும், அக்கறையெல்லாம் பாட்டி முன்னாடி வச்சுக்கோ, தனியா இருக்கிற போது வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே படுக்கிறதுக்காக கீழே இருக்கிற தவளையும் எடுத்துட்டு இருக்கிற நேரத்துல இப்ப என்ன செய்யற அப்படின்னு சந்திரன் கேட்கிறாரு. இரவு நேரத்துல உன் அருகில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போக பாக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு குரல் கேக்குது, நந்தினின்னு. சந்திரன் அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கிறாரு. நந்தினியும் யாருன்னு பாக்குறாங்க. சந்திரனோட பாட்டியும் மூராவும் வராங்க. இதை பார்த்து அதிர்ச்சியாறாங்க நந்தினி. அந்த பாட்டியும் நந்தினி கையில இருக்கிற தலைவாணியும் துணியும் பார்த்த உடனே அதிர்ச்சியாறாங்க. சந்திரன் அந்த பாட்டி என்ன சொல்ல போறாங்கன்னு அதிர்ச்சியாகிறார். நீ பார்த்த அந்த பாட்டி, நீ எங்க போற, உங்க இருவருக்கும் ஏதோ பிரச்சனையா அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, உங்களோட பேரனோட மனைவி ரொம்ப விசித்திரமானவ, அவளுக்கு ஒரு பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா ரொம்ப கோபம் வரும், நான் சொல்றது சரிதான நந்தினி அப்படின்னு சந்திரன் கேட்டோன்னே, ஆமா, படிக்கையில துணி இல்ல, அதனாலதான் நான் அதை எடுத்துட்டு வந்தேன், இந்த துணியை நான் முதல்ல அங்க படிக்கையில வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த பாட்டியும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. நந்தினி அதை வச்சுட்டு வந்தோடனே, மூரா நீங்க சொல்லுங்க, இவங்க கிட்ட என்ன சொல்ல வந்தீங்கன்னு அப்படின்னு சொன்னோடனே, ஆமா, அந்த இறைவன்கிட்ட நான் 3 பிரார்த்தனை வச்சிருந்தேன், அதுல ஒண்ணு, உனக்கு திருமணம் நடந்த உடனே அங்க இருக்கிற சின்ன மலையில உன்னோட மனைவியை நீ கூப்பிட்டு போனோம். கேட்ட சந்திரனும், நிச்சயமா நாளைக்கு காலம்பரை நாங்க அனைவரும் போறோம் அப்படின்னு சொன்னோடனே, அனைவரும் இல்ல, நீங்க 2 பேரும் மட்டும் அப்படின்னு சொன்னோடனே சந்திரனும் நந்தினியும் ஒருத்தொருத்து பாத்துக்கிறாங்க. நந்தினி சரிதானேன்னு சொன்னோடனே சரின்னு சொல்றாங்க நந்தினி. 2வது பிரார்த்தனை என்னன்னா, அந்த மலையில நீ ஏறணும் போது வேற வழி இல்ல, நீ வெறும் காலில் தான் ஏறணும் அப்படின்னு சொன்னோடனே, சரி பரவாயில்ல அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. அப்புறம் அதை சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறாங்க. அந்த நேரத்துல 3வது பிரார்த்தனை ஞாபகம் வந்தோடனே, 3வது பிரார்த்தனை நான் சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னு
சந்திரன்ட்ட சொன்ன உடனே சொல்லுங்க பாட்டின்னு சொல்றாரு சந்திரன். இதை கேட்ட அந்த பாட்டியும் மூணாவது பிரார்த்தனை, நந்தினியோட பாதம் தரையில படவே கூடாது, அந்த மலை மேல ஏறும் போது அவளை நீ தூக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. கேட்ட சந்திரனும் யோசிக்கிறாரு, நந்தினியும் யோசிக்கிறாங்க. என்னால அதை செய்ய முடியாதுன்னு சந்திரன் சொல்றாரு. அந்த பாட்டியும் அதிர்ச்சியாகிறாங்க. ஏன் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இது நடக்கவே நடக்காதுன்னு சந்திரன் சொல்றாரு. என்ன காரணம், ஏன் இவளை தூக்கிட்டு போக மாட்டேன், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அந்த பாட்டி சொன்னோடனே நந்தினிய சந்திரன் காட்டி, இவை உடல் பருமனா இருக்கு, எவ்வளவு தின்றா பாருங்க, அப்படி இருக்கிறப்ப நான் இவளை எப்படி தூக்கிட்டு போக முடியும், தூக்கிட்டு போனாலும் நான் மலையில இருந்து உருண்டு இல்ல விழுந்துருவேன் அப்படின்னு சொன்னோடனே பூராவும் அந்த பாட்டியும் சிரிச்சுட்டு, அப்படிலாம் ஒண்ணு நடக்காது, மதத்தோட மொத்த பாரத்தையும் நீ தூக்கி சுமக்கிறப்ப இவளை ஏன் தூக்கி சுமக்க முடியாது உன்னால அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. பாட்டி சொல்லியும் சந்திரன் மறுபடியும் பாட்டி அதுன்னு சொல்ல வர்றாரு. மறுபடியும் சந்திரனோட பாட்டி, எனக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. சரி நான் செய்யறேன் அப்படிங்கிறாரு. சந்திரன் சொன்னதை கேட்ட பாட்டி சந்தோஷப்பட்டு, இப்பதான் நீ ஒரு சக்கரவர்த்தி மாதிரி பேசுற, அது ஒன்றும் பெரிய மலையெல்லாம் இல்லை, சின்ன மலை தான், நீ ஏறிடுவ, கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வர்றோம் சொல்லிட்டு மூராவும் அந்த பாட்டியும் அங்கிருந்து போறாங்க. மூராவும் அந்த பாட்டியும் அந்த இடத்த விட்டு போன உடனே நந்தினி கோவமா அவங்க படுக்கையில போய் உட்காடுறாங்க. அடுத்த காட்சியில சாணக்கியரும் சந்திரனும் இன்னொரு புது நபர் அவரோட முகத்தை மூடிட்டு நிக்கிறாரு. இந்த நபரை பார்த்து, இந்த செய்தி உண்மைன்னு உன்னால கூற முடியுமா அப்படின்னு சாணக்கியர் கேட்டோன்னே, உண்மைதான், நீங்க பீப்பிளி வனத்துக்கு வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இது மட்டும் இல்ல அவங்களுக்கு ரகசிய சேனைப்படையும் இருக்கு, தாக்குதல்களுக்கு தயாராகவும் இருக்காங்க அப்படின்னு அந்த புது நபர் சொன்ன உடனே சாணக்கியர் சந்திரனை பாக்குறாரு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சாணக்கியர் சந்திரன்ட்ட சொல்லிட்டு, ஓ மேல யாருக்கும் சந்தேகம் வரல இல்ல அப்படின்னு அந்த புது நபரை பார்த்து கேட்கிறாரு. இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி நீ இப்ப போலாம் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. அந்த இடத்துல இருந்து புது நபர் போன உடனே சந்திரன் கோபமா இருக்கிறாரு. சந்திரன் பதட்டமா அடுத்த காட்சியில நடந்து கொடுத்துட்டு இருக்காரு. என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு தர்ம சங்கடம் நடந்துட்டு இருக்கு, அந்த பொண்ணை தூக்கிட்டு நான் மலையில ஏறணுமாமா அப்படின்னு சொன்ன உடனே துல்தரா, அப்படியா, நந்தினி ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரனும், இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிற போதுதான் நீ சந்தோஷமா சிரிப்பியா அப்படிங்கிறாரு. உடனே நான் தூக்கிட்டு மகத நாடு வரைக்கும் நான் போயிருவேன், ஆனா அந்த நந்தினி நான் தொடர்றதுனா கூட எனக்கு வெறுப்பத்தான் தரும் அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே துல்தராவோ, உன்னோட மனநிலை எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா பாட்டியே சொல்லிட்டாருல்ல, அப்படி இருக்கிறப்ப நீ செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது நந்தினியாச்சே, நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. துல்தராவோ, இருந்தாலும் இது செஞ்சுதானே ஆகணும், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சுதானே ஆகணும், என்னால எதுவும் உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரன் கோபமா துல்தராவை பாக்குறாரு. எனக்கு தூக்கம் வருது, நான் சீக்கிரமா போய் தூங்குறேன், நீதான் சீக்கிரமா போய் தூங்கணும், நாளைக்கு நந்தினியை மலையில தூக்கிட்டு போறேல, பாட்டி சொன்னதை நீ செய்ய மாட்டியா அப்படின்னு துல்தரா மறுபடியும் அதே விஷயத்தை கேட்கறாங்க. இதை கேட்ட சந்திரன், இப்பதான் எனக்கு தெரியுது நீங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த திட்டத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு சந்திரன் கோவப்பட்டு சொல்றாரு. நீ இப்ப போறியா இல்ல நான் பாட்டியை அழைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு துல்தரா பாட்டின்னு கூப்பிட பாக்குறாங்க. அந்த நேரத்துல துல்தரா வாய மூடிட்டு, வேண்டாம் பாட்டி எதுவும் கூப்பிடாத, ஒண்ணு போல ஒரு தோழி இது கூட இருக்கக்கூடாது, இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் அந்த இடத்த விட்டு போறாரு வேகமா. நேரம் பார்த்து ஹெல்னா கோவமா வராங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.